பிரியாணி பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. அது சைவமாக இருந்தாலும் சரி, அசைவமாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது நம்ம சைவ பிரியர்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காளான் பிரியாணி சூப்பராக சிம்பிளாக குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? அதுக்கு ஒரு குக்கரில் எண்ணெய், நெய் ரெண்டையும் நல்லா சூடுபடுத்திக்கிட்டு பிரியாணிக்கு போட வேண்டிய எல்லா ஸ்பைசஸையும் அதில் போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும். அது ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 2 தக்காளியும் சேர்த்து தக்காளி குழையிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கப்பு புதினா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட 2 கப்பு காளானையும் சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 1/4 கப்பு தயிரையும் ஊற்றி 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவையும் 1 டீஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா ஒரு சேர கிளறி விட்டு அதில் தேவையான 2 கப்பு தண்ணியையும் ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க 1 கப்பு சாப்பாட்டு அரிசியை அதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டு அதோட ஒரு எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சு விட்டு குக்கரை மூடி 2 விசில் வச்சு இறக்கணும். அப்படின்னா ஒரு அருமையான காளான் பிரியாணி ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லிடுங்களேன்.